அது வந்து அப்படி போடு 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 இழுத்து போடு. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. இந்த ஜெயலலிதா அம்மாவோட கோட்டு எங்கேயாவது கிடைச்சா வாங்கி மாட்டிக்கிட்டு நெத்தியில அந்த ஜெயலலிதா அம்மா மாதிரியே ஒரு கோடை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்க தான் அம்மா. சீரியஸா நான் உங்க காலை தொட்டு சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 நாளில் ஹிந்தி பேப்பர் எப்படி என்று புத்தகத்தை வாங்கி படியுங்கள் மக்களே. தமிழர்களே 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள். எங்க தலைவருக்கு நீங்க டியூஷன் எடுங்களேன் ப்ளீஸ். நானா? ஆமா ஆமா. நான் என்ன டியூஷன் எடுக்கணும்? திரிஷா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்க செஞ்சு விட்டுருங்க. விஜய் அவர்கள் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அது ஒரு பாசிச கட்சி அப்புறம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ உங்க இதுல ஏதாவது மீட்டிங் போட்டிருக்கீங்களா? என்ன பொசிஷன் வாங்க போறாரு? ஏடிஎம்கேலோட ஆல்ரெடி கூட்டணியில இருக்காங்க பிஜேபி. அவர் தான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னுட்டுன்னு 1000 பேர் 1000 கட்சியில கூட்டணி வச்சுக்கலாங்க, புரியுதுங்களா? ஆனா எங்க தலைவர் திரிஷா அண்ணி கூட கூட்டணியில இருக்கிறப்ப அப்புறம் அண்ணி மேல் மட்டத்துல எல்லா டீல் முடிச்சுட்டாங்க. நீங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு என்னை மறுபடியும் குழப்பாதீங்க. எடப்பாடி வந்து தோத்துருவார், புரியுதுங்களா? ஏடிஎம்கே தான் எங்களுக்கு தேவை, எடப்பாடி தேவையில்ல. பாஜகவோட திட்டம் அண்ணாமலை சிஎம், டிப்யூட்டி சிஎம் விஜய். எங்க அண்ணி அவங்க தான் டெபியூட்டி சிஎம். ஹலோ சென்னைக்கு மேயர். ஆமா, அப்புறம் எங்க தலைவர் எதுல கையெழுத்து போடணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. எடப்பாடி ஹிந்தி 30 நாள்ல கத்துக்கிட்டாருன்னா அவருக்கு தான் அங்க சீட்டு. 30 நாள்ல ஹிந்தி கத்துக்கலன்னா அவரே சிஎம் கிடையாது தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு நீங்க சிரிச்சு காட்டுறீங்க. ஆமா அமிர்தா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆதவர்ஜுனா என்ன சார் ஏதோ வந்து நீங்களே சொன்னீங்க, மேடைக்கு மேடை வந்து ஆதவர்ஜுனா எதையாவது ஒன்று டார்கெட் பண்ணோம் இல்லை ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு இருக்காரு இல்லை சார்? அப்போ அதை பத்தி என்ன சார்? எதையாவது பேசிட்டு இருக்காரா? அவர் பேசுற ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான செயல்கள். மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். அவர் தான் காரணம்னு சொல்லி அவரை தூக்கி திகார்ல வைக்க போறதா சொல்றாங்க. ஆமா, ஏதாவது ஒரு தியாகி இருக்கணும் இல்லையா? சீரியஸா ஆதவர்ஜுனா வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு தியாகி. அவர் எங்க போலான்னு யோசிக்கிறேன். பிஜேபிக்கு போலாமா இல்ல டிஎம்கேக்கு போலாமா? இல்ல நீங்க கெஜ்ரிவால் கட்சியில ஜாயின் பண்ணிடுவீங்களா? இல்ல புதுசா சசிகலா அம்மா அமமுக. ஐயோ ஆப்பு, ஐயோ பேரே வர மாட்டேங்குது. சீரியஸா அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க. நான் அவங்க கட்சிக்கு போயிருவேன் தெரியுமா? நீங்க உள்ளுக்குள்ளார பிஜேபி, ஆனா வெளியில திமுக. விஜய் அவர்கள் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அது ஒரு பாசிச கட்சி அப்புறம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ உங்க இதுல ஏதாவது மீட்டிங் போட்டிருக்கீங்களா? ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ எதுக்கு இப்போ அவர் டெல்லிக்கு போய் இதை அக்செப்ட் பண்ணிக்க போறாரு? என்ன பொசிஷன் வாங்க போறாரு? ஏடிஎம்கேலோட ஆல்ரெடி கூட்டணியில இருக்காங்க பிஜேபி. அவர் தான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னுட்டுன்னு எதுக்கு இப்போ 1000 பேர் 1000 கட்சியில கூட்டணி வச்சுக்கலாங்க, புரியுதுங்களா? ஆனா எங்க தலைவர் திரிஷா அண்ணி கூட கூட்டணியில இருக்கிறப்ப அப்புறம் நடக்கும்ல, நடந்துதானே ஆகணும். ஆமா, அண்ணி மேல் மட்டத்துல எல்லா டீல் முடிச்சுட்டாங்க. நீங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு என்னை மறுபடியும் குழப்பாதீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டுல அடுத்த ஆட்சி அமைக்க போறது வந்து பிஜேபி, புரியுதுங்களா? முதலமைச்சர் கேண்டிடேட் இன்னும் அவங்க அறிவிக்கல. ஆனா எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி அவர். ஐயோ எடப்பாடி இல்லைங்க. ஆமா, எடப்பாடி வந்து தோத்துருவார், புரியுதுங்களா? ஏடிஎம்கே தான் எங்களுக்கு தேவை, எடப்பாடி தேவையில்ல. ஏங்க எல்லாம் பிளான் போட்டாச்சுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதலமைச்சர். அவரு கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எடப்பாடி ஆக மாட்டார். எடப்பாடி ஆக மாட்டார் தெரியுமா சார்? என்னோட கேள்வி அது இல்லை சார். இப்போ எடப்பாடி அவர்கள் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருல்ல, டெபியூட்டி சிஎம் வந்து அண்ணாமலையா? அதான் அடுத்த வாரம் அண்ணாமலையை ரீரிலீஸ் பண்றாங்களாம், போய் பாக்குறீங்களா? நான் பாதியா சார் கேட்டேன். அப்புறம்
அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆளையே நீலாம் ஒருத்தே இல்லைன்னு தூக்கி தூர விட்டு எறிஞ்சிருக்காங்க தெரியுமா அதெல்லாம். ஆனா இன்டைரக்ட்ல அவர் அளவுக்கு நாலேஜ் இருந்து அவர் நாலேஜை கேதர் பண்ணதுனால தான் இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்காங்கல்ல, தனிப்பட்ட முறையில தம்பி அண்ணாமலை நீ கவலையே படாத, நீ தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம். ஆமா, நீ தனியா சுயேட்சையா நின்று ஜெயிச்சுக்கோ, ஆனா நீ தான் சிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா? பாஜகவோட திட்டம் அண்ணாமலை சிஎம், டிப்யூட்டி சிஎம் விஜய். தெரியுமா தெரியாதா? தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியாதுன்னே இருந்தா அப்புறம் எப்படி? ஒரு விஷயம் நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நடக்க போற காலத்துல பார்த்து வியந்து போயிருவீங்க. எங்க அண்ணி அவங்கதான் டெபியூட்டி ஹலோ சென்னைக்கு மேயர். ஆமா, அப்புறம் கண்ட்ரோல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல போயிடும். புரியுதுங்களா? எங்க தலைவர் எதுல கையெழுத்து போடணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மேயர் தான் டிசைட் பண்றாங்களா அப்புறம் எதுல கையெழுத்து போடணும்? ஏங்க நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஏங்க இப்ப இருக்கிற மேயரை கண்ட்ரோல் பண்றது சேகர் பாபு. புரியுதுங்களா? அடுத்தாப்புல சிஎம்ஏ கண்ட்ரோல் பண்ண போறது மேயர். அது யாரு? எங்க அண்ணி. ஹோம் மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்துடலாம்ல சார் உங்களுக்கு. ஹோம் மினிஸ்டரா? ஏங்க ஒரு பெண்மணிய ஹோம்ல உட்கார வச்சா ஒரு ஆண்களுக்கான அழகா? ஒரு பெண் சுதந்திரம் வேணாமா? ஐயே, ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளார ஹோமுக்குள்ளார பூட்டி வைக்கிறதுல ஒரு பெண் சுதந்திரம் அடைக்கப்படுகிறதுன்னு தெரியுதா? அதனாலதான் அவங்கள ஹோம் மினிஸ்டர் கொடுக்கல. புரியுதுங்களா? ஹோம் மினிஸ்டர்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்படியே பதில் சொல்லுங்க, நல்லா இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. எடப்பாடிக்கு என்ன இது தெரியுமா? சட்டசபையில அந்த பெரிய சேர்ல நடுப்புற உட்கார்ந்துருப்பார்ல, யாரு? சபாநாயகர். அந்த சபாநாயகர் போஸ்டிங்க்கு தான் எடப்பாடி. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? வருங்காலத்தில் நடக்க போற திட்டங்கள்ங்க. இது எடப்பாடி அவருக்கு தெரியுமா? எடப்பாடி ஹிந்தி 30 நாள்ல கத்துக்கிட்டாருன்னா அவருக்கு தான் அங்க சீட்டு. 30 நாள்ல ஹிந்தி கத்துக்கலன்னா அவரே சிஎம் கிடையாது தெரியுமா? எங்க தலைவர் 30 நாள்ல ஹிந்தி சூப்பரா கத்துப்பாரு. எங்க தலைவர். எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ ஏடிஎம்கே தான் இங்க இருக்கிற மாநில கட்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து 20% மேல இருக்கிற ஒரு கட்சியா இங்க பார்க்கப்படுது. அப்படி ஏடிஎம்கேவை மையப்படுத்தி தான் அவங்களோட தொண்டர்களும் இருப்பாங்க. எடப்பாடி அவர்களும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடியை விட்டுட்டு யார் சிஎம் சொன்னீங்க? அண்ணாமலையா? இல்ல யாரு தெரியல, யாரையோ சிஎம்னு சொன்னீங்க. மோடி யார கை நீட்டி சொல்றாரோ, ஒரு நாயை கை நீட்டினா கூட அந்த நாய் தான் நாளைக்கு சிஎம். அது தெரியுமா தெரியாதா? மோடியோட பவர் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கிறது யார் காரணம்? மோடி. கிடையாது, திமுக காரங்க. முக ஸ்டாலின் தான். ஆமா, ஸ்டாலின் பேர் இருந்தாவே புரட்சிகரம், ஸ்டாலின் பேர் இருந்தாவே புரட்சியாளராம். அதனால ரஷ்ய புரட்சி அப்ப பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் வந்து போர் பண்றதா சொல்றாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வீடு கேஸ் கிடைக்காது, காரணம் என்ன சார்? எனக்கு புரியவே இல்லை. ஐயோ, இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கேஸே வரல தெரியுமா? எல்லா கடையும் கேஸ் இல்லாம பூட்டிட்டாங்க தெரியுமா? யார் காரணம்? திமுக காரங்க. அங்கங்க வீட்டுல இருக்கிற கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்களாம். சும்மா இல்ல, சீரியஸா. கடைக்காரன்ட்ட எல்லாம் போய் கேளுங்க யார் காரணம்னு. ஆமா. ஆனா இல்ல சார், ஈரான்ல போர் நடக்கிறதுக்கான காரணம் வந்து இங்க இருக்கிற சிஎம்மா சார்? உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு உலக அரசியல் பத்தி எதுவுமே நாலேஜ் இல்லாம இங்க உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? ஆமா, உலக நாலேஜ் வேணும். யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜியோ பாலிடிக்ஸ் கத்துக்கிறேன் சார். சீக்கிரம் கத்துக்குங்க. ஆமா, அதெல்லாம் ஹிந்தியில படித்து தெரிஞ்சு கத்துக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மோடி ஒரே வார்த்தை ரிலையன்ஸ் கம்பெனியில் அம்பானிகிட்ட போட்டு ஒரு போனை போட்டு, தமிழ்நாடுல பெட்ரோலு கேஸ் இல்லாம நீ பாத்துக்கப்பா அப்படின்னா 6 மாசம் பார்த்துப்பாரு அவரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. சீரியஸா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தெரியுமா சொல்ல மாட்டாரு?
தெரியுமா தெரியாதா? எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கணும்னா இங்க கேஸ் கொடுக்க கூடாது சார். இப்ப எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். எது வேணும் சொல்லுங்க, எது வேணும்னு சொல்லுங்க, அதை கொடுத்துருவோம். ஏங்க சிரிக்கிறீங்க? அதான் நீங்க பிளான் பண்ணி தான் சிரிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு நீங்க சிரிச்சு காட்டுறீங்க. ஆமா அமிர்தா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆஹா, உங்க சிரிப்புல பல்லு அழகு, ஆஹா அப்படின்னு அந்த சிங்கப்பல்லு அழகு நான் ரசிக்கிறேன். ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? அந்த கமெண்ட் போடுறவங்கள நான் இது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸும் போய் பார்த்ததே கிடையாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். போன வாட்டி தான் நான் ஒரு கமெண்ட் நம்ம ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன்ல, அதில் தான் நான் பார்த்தேனே சொன்னேன். எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அப்படி இருக்கு. அவங்க வந்து என்னை ரசிக்கிறதா இருந்தால் எவ்வளோ இன்டர்வியூஸ் எடுக்கிறேன், எல்லாமே ஓடி இருக்கணும். ஸோ இப்போ அது பிரச்சனை இல்லை சார். இது உங்களுக்கு பல தடவை நான் சொல்லி புரிய வச்சுட்டேன். ஃபைன். இப்போது டாபிக் ஆஸ் யூஷுவல் நம்ம பேசல. ஆதவர்ஜுனா என்ன சார்? ஏதோ வந்து நீங்களே சொன்னீங்க, மேடைக்கு மேடை வந்து ஆதவர்ஜுனா எதையாவது ஒன்று டார்கெட் பண்ணோம், இல்லை ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு இருக்காரு இல்லை சார்? அப்போ அதை பற்றி என்ன சார்? எதையாவது பேசிட்டு இருக்காரா? அவர் பேசுற ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான செயல்கள். அவருக்கு என்ன சார் போஸ்ட் கொடுப்பாங்க? போஸ்டிங்கு ஒரு விஷயம் நல்லா திருப்பி திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆமாம், பாவம் அவருக்கு தான் போஸ்டிங் கிடைக்காது. ஆமாம், ஏன்னா இந்த 41 பேர் செத்து போனாங்க இல்லையா, மறுபடியும் ஒரு 50 பேர்லாம் செத்து போனாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் ஒருத்தன் தலையில் கட்டி ஒருத்தனை யாருன்னு உதாரணப்படுத்தி உள்ளார தூக்கி வைக்கணும் இல்லையா, அதுக்காக அவர் தான் காரணம்னு சொல்லி அவரை தூக்கி திகாரில் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு தியாகி இருக்கணும் இல்லையா? சீரியஸா ஆதவர்ஜுனா வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு தியாகி. அவரு செங்கோட்டையன் இருக்கார்ல சார், அவர் வயசானவர், அவர்லாம் தூக்கி உள்ளார வைக்க மாட்டாங்க. ஐயோ இல்ல, கேள்வியை முடிச்சிடுறேன். இப்போ ஏடிஎம்கேல இருந்து தான் இப்ப இங்க வந்திருக்காரு. இப்ப திருப்பியும் நீங்களே போய் ஐயோ இல்ல, அவரு ஏடிஎம்கேல இருந்து மறுபடியும் டிஎம்கே போயிடுவாரு. இங்க டிவிகேல இருந்து டிஎம்கே போயிடுவாரா? ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்? எங்க தலைவர் பிஜேபியோட போயிட்டார்ல. ஆமா ஆமா, அதனால அவரு டிஎம்கேக்கு போயிடுவாரு. ஆமா, நானே யோசிக்கிறேன், எங்க தலைவர் பிஜேபி போயிட்டா நானு எங்க போலான்னு யோசிக்கிறேன். பிஜேபிக்கு போலாமா இல்ல டிஎம்கேக்கு போலாமா? இல்ல நீங்க கெஜ்ரிவால் கட்சியில ஜாயின் பண்ணிடுவீங்களா? இல்ல புதுசா சசிகலா அம்மா அமமுக, ஐயோ ஆப்பு, ஐயோ பேரே வர மாட்டேங்குது. சீரியஸா அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க. நான் அவங்க கட்சிக்கு போயிருவேன் தெரியுமா? ஆமா, கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிருவாங்க போனா. என்ன கட்சி பேரு? அதான் அனைத்திந்திய புரட்சி கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க. அதுல திராவிடன்ற ஒரு வார்த்தையே இல்ல. அப்படியா? அப்ப சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அம்மா சேர்த்துப்பாங்க. சீரியஸா இல்ல, எனக்கு புரியல சார். அந்த கட்சியோட பேரே உங்களுக்கு தெரியல, அதுல போய் கொள்கை. எல்லாருமே பேர் தெரிஞ்சுதான் கட்சியில சேர்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த கம்யூனிட்டி மேல பேர் தெரியுங்கிறீங்க? சீரியஸா எங்க தலைவர்கிட்ட பிஜேபியில சேர்றாருல, பிஜேபியோட முழு பேரை எங்க தலைவனை சொல்லுங்க, சொல்றானு பாப்போம். அந்த கம்யூனிட்டியே ஒண்ணும் தெரியாது. ஆமா, தலைவனுக்கே தெரியலங்கிறப்ப எனக்கு தெரியுமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அவசியம் இல்லை, தெரியாம நாங்க சேர்ந்துப்போம். இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு விஷயம், உங்க தலைவர் என்னதான் சார் இப்ப கடைசியா பண்ண போறாரு? வாட்ஸ் இஸ் ஐடியா சார்? ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஒரு குழந்தைய ஆரம்பத்திலேருந்து எதுவுமே தெரியாத குழந்தைய உனக்கு எல்லாம் தெரியும்னு வளர்த்து விட்டாங்க. அது இன்னைக்கு எதுவுமே தெரியாம இருக்குது. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சீரியஸா எங்க தலைவருக்கு நீங்க டியூஷன் எடுங்களேன் ப்ளீஸ். நானா? ஆமா ஆமா. நான் என்ன டியூஷன் எடுக்கணும்? திரிஷா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்க செஞ்சு விட்டுருங்க. இதுதாங்க பாடம் தான் சொல்லி கொடுக்கறதான் சொல்றேன். சார், என்னன்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு டீச்சரா இருந்து எங்க தலைவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா. என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? பொழுது போகலையா? நான் சீரியஸா உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். என்ன எதுக்கு நீங்க இப்ப தேவையில்லாதெல்லாம் என்ன வம்பல இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இப்ப என்ன இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நான் சும்மா போட்டு பார்த்தேன், புரியுதுங்களா? நீங்க பக்கா திமுக கார பொண்ணு, தெரியுதுங்களா? திமுக காரி. ஆமா, சீரியஸா இல்ல ஏதோ இன்னைக்கு இது போட்டுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வேஷம். பிஜேபி தான் ஏங்க, நீங்க உள்ளுக்குள்ளார பிஜேபி, ஆனா வெளியில திமுக. ஐயே. ஆமா,
சீரியஸா நீங்க சீரியஸா சொல்றேன், இந்த ஜெயலலிதா அம்மாவோட கோட்டு எங்கேயாவது கிடைச்சா வாங்கி மாட்டிக்கிட்டு நெத்தியில அந்த ஜெயலலிதா அம்மா மாதிரியே ஒரு கோடை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க தான் அம்மா. சீரியஸா நான் உங்க காலை தொட்டு சார் கும்பிடுவேன். சார் ஆமா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஜெயலலிதா அம்மான்னா எல்லாரும் காலில் தானே விழுவணும், அதானே வழிமுறை. ஐயோ எதுவுமே சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் இல்ல. இப்ப எங்க அண்ணி, சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐயோ எங்க அண்ணியும் எல்லார் காலையும் உழ வைப்பாங்க, எங்க அண்ணி காலில் நான்லாம் ஊந்துருவேன். ஆமா சீரியஸா. நீங்க தான் இந்த கட்சியில இருக்க மாட்டீங்க. இல்லாட்டினாலும் கட்சியில இருந்தாலும் காலில் விழுவுமா, கட்சியில இல்லாமையும் காலில் விழுவலாம். சார் இந்த கட்சியில நீங்க இல்ல, நீங்க தான் இப்ப சசிகலா அம்மா திறந்தாங்கல்ல, பாத்தா பூக்கா மூக்கா ஏதோ ஒரு கட்சி, ஐயோ அதுல போயிட மாட்டீங்களா? அங்க இருந்தாலும் இங்க வந்து காலில் விழுந்துட்டு போவோங்க. அங்க இருந்தாலுமே இங்க வந்து கால்ல விழுந்து. ஆமாங்க, தேவையில்ல. எல்லார் காலையும் விழுந்தாதான் நாமக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசை வச்சு நாம ஏதோ பிச்சை எடுக்காம வாழலாம். ஆமா, நாடே பிச்சைக்கார நாடா போப்பதான். தமிழர்கள் எல்லாரும் தெருவுல நின்னு பிச்சை எடுப்பாங்களாம் இந்திக்காரன்ட்ட. அரே பாபா, அரே பைசா தேயோன்னு தமிழன் இப்படி கேட்பானா. ஆமா, எல்லாரும் இந்தி கத்துக்க சொல்றாங்க. நான்லாம் ஓரளவுக்கு இந்தி கற்றுக்கிட்டேன். 30 நாளில் ஹிந்தி பைப்பது எப்படி என்று புத்தகத்தை வாங்கி படியுங்கள் மக்களே. தமிழர்களே, 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள். பேசி முடிச்சிட்டீங்களா? இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இட்ஸ் மோர் தென் 1 hour. என்ன முடிஞ்சுதான்னா எப்படி முடியும்? முடிஞ்சுதான்னு கேட்கல, முடிச்சுக்கலாமா? வில் க்ளோஸ் திஸ் இன்டர்வியூன்னு கேட்குறேன். எதுக்குங்க முடிக்கணும்? தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. என்னது இது? எங்க தலைவன்? இது தலைவா படத்துல வந்த பாட்டு. நீங்க என்ன இப்ப பாடிட்டு இருக்கீங்க? ஓ, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையோ? அதான் எங்க தலைவனை மறுதளிக்கிறீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன தெரியுமா ஐடியா? பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய், அப்படிதானே? இல்ல, எதுக்கு இப்ப இந்த பாட்டுன்னு நான் கேக்குறேன். எதுக்கு பாடுறீங்கன்னு நான் கேக்குறேன். புரியல? சரி, க்ளோஸ். வேணாம், புரிய வேணாம். நன்றி, வணக்கம். டெடிகேஷன் நீங்க புரிஞ்சு, நான் பாட்டு பாடினதை நீங்க புரிஞ்சு வேணாம். இல்ல சார், டெடிகேஷனான்னு கேக்குறேன் சார். உங்க தலைவனுக்கும் உங்க தலைவிக்கும் டெடிகேஷனான்னு கேக்குறேன் சார். அது போட்டு நாங்க ஸ்பெஷல் டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் வேறங்க. அது அது வந்து அப்படி போடு 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 இழுத்து போடு. ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஆமா, அதுதான் அவங்க டெடிகேஷன். இத்துடன் இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து நீங்க ரொம்ப நல்லா சிறப்பா வந்து பேசுனீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நான் ஆடினதை பாராட்டவே மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? நான் ஏன் பாராட்டணும்? அது என் வேலை கிடையாது சார். உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது தான் வேலையே தவிர, நீங்க பாடுறது சூப்பரா பாடுனீங்க, நீங்க டான்ஸ் ஆடினது சூப்பரா ஆடினீங்க, நீங்க இந்த மாதிரியான விஷயம் பண்ணதுக்கு அதெல்லாம் மற்றவங்களை பாராட்டக்கூடிய ஒரு புத்திங்கிறது எனக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே சார். நானே ஒரு வேஸ்ட். எனக்கு உங்களோட இன்டர்வியூ எடுக்கும்போது தான் என்னை பத்தியே எனக்கு தெரியுது. நமக்கு ஒண்ணுமே தெரியாம இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே, இப்படி ஒரு அறிவாளியை நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம், ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியலையே நானே நினைச்சுக்கிறேன் சார். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. இனிமேல் அடுத்த இன்டர்வியூலாம் என்கிட்ட ஹிந்தியில தான் நீங்க கேள்வி கேட்கணும். நானா சார்? ஏன்னா நான் அடுத்தாப்புல 30 நாளில் ஹிந்தி கற்பதுங்கிற புத்தகத்தை வாங்கி வச்சு முக்காவாசி படிச்சுட்டேன். புரியுதுங்களா? அடுத்தாப்புல நீங்க என்கிட்ட ஹிந்தியில தான் கேட்கணும், நான் ஹிந்தியில தான் சொல்லணும். 30 நாள்ல நீங்க ஹிந்தி படிச்சா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. இப்ப நான் சாப்பிட போறேன், சொல்லுங்க. அது ஹிந்தியில வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. I'm just going to eat now. After finishing this interview, I'll go have my breakfast. Just tell me this in Hindi. Any other language is fine. First tell me in Hindi. கானா காக்கியா அப்படிதானே கேட்பானுங்க? அதானா? இதுதான் அதுக்கு பதில் இல்லையா? அப்படியா? சரி, ஓகே. இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து இந்தி கத்துக்கிட்டேன். இனிமேல ஒருத்தனிடம் பேச முடியாது தெரியுமா? இந்தி. தமிழர்களே எல்லாரும் இந்தி கத்துக்கங்க, அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுல வாழ முடியும். நன்றி, வணக்கம்.